பேசினாரு, எல்லா நாளும் பேசினாரு. அந்த செய்தி இப்படியெல்லாம் நாங்க நினைக்கவே இல்லை. இப்படி இந்த வசனத்துல இப்படி இருக்கிறதா, எங்களுக்கெல்லாம் இது பயங்கரமான புதுமையாக இருந்தது என்று சொல்லி மிக சிறப்பாக அவருடைய உள்ளத்தை ஆண்டவர் தொட்ட அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார்கள். இந்த நாளிலும் நன்றியுரை கூறின வேளையிலே அதை மிக அழகாக அந்த 3 செய்தியையும் சொன்னார்கள். அன்பானவர்களே, அந்த 2வது செய்தி நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் கடினங்கள் வருகின்ற வேளையிலே எப்படி நாம் வாழ்வது, புயல்களை எப்படி சந்திப்பது என்று சொல்லுகின்ற செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டே 3வது செய்தியாக ஆபிரகாம் சோதனையை எப்படி சாதனையாக மாற்றினார் என்று சொல்லி நம்முடைய சபை வாழ்வு எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய குடும்ப வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை தந்தார். அன்பானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசும்படியாக அடியவனுடைய உள்ளத்திலே உணர்த்தின ஒரு செய்தி என்பது நாம் அறிந்திராத, நாம் அதிகமாய் கற்றிராத சில மனிதர்களுடைய வாழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். அதற்கு நான் தருகின்ற தலைப்பு என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணத்தை கண்டு மனம் திரும்பி ஊழியக்காரர்களாய் மாறிய சில ஊழியக்காரர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றேன். கல்வாரி சிலுவை பாடு மரணத்தை கண்டு மனம் திரும்பிய சில மனிதர்கள். அன்புக்குரியவர்களே, பாடுகளை கண்டு மனம் திரும்பி சீஷர்களாய் மாறினவர்கள், ஊழியக்காரர்களாய் மாறினவர்கள். அதிகமாய் நாம் அறிந்திராத சில மனிதர்களை சொல்லுகின்றேன், அதிகமாய் நாம் கற்றிராத சில மனிதர்களை சொல்லுகின்றேன், அதிகமாய் பேசப்படாத பிரசங்கிக்கப்படாத சில மனிதர்களை குறித்து உங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லுகின்ற உணர்வை கர்த்தர் உள்ளத்திலே தந்தார். அந்த உணர்வின் அடிப்படையில் உங்களோடு பேசுகின்றேன். நாம் சில வேளைகளிலே நினைத்து கூட பார்க்க முடியாத சில மனிதர்களை ஆண்டவருடைய அன்பு ஊழியக்காரர்களாக மாற்றி இருக்கிறது. நினைவு ஆயர் மண்டல திருச்சபை மக்களை ஆண்டவருடைய பணிக்காக கர்த்தர் இந்த நாளிலே இழுத்து கொள்ள போகிறார். நீங்கள் என்ன பணிகள் செய்து கொண்டிருந்தாலும் அந்த பணிகளினூடாக ஆண்டவருக்காக நீங்கள் ஊழியம் செய்ய போகிறீர்கள். அதற்காகத்தான் கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு பேச போகிறார். ஆகவே மிக்க கவனமாக ஜெபத்தோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்று சொல்லி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகின்றேன். முதல் மனிதனை இப்படியாக நான் சொல்லுகின்றேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வீழ்த்த வேண்டும் என்று சென்று வீழ்ந்து போன ஒரு மனிதன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வீழ்த்த வேண்டும் என்று சென்று அவருடைய அன்பினாலே வீழ்ந்து போன ஒரு மனிதன். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை பாடு மரணத்தோடு தொடர்புடைய மனிதர்களை குறித்து தான் பேசுகின்றேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை அந்த பாடு மரணத்திலே பங்கெடுத்த சில மனிதர்களை குறித்து தான் பேசுகின்றேன். லூக்கா நற்செய்தி நூல் 22வது அதிகாரம் 50-51 வசனத்திலே அந்த மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய பெயர் மல்குஸ். அவனுடைய பெயர் மல்குஸ். மல்குஸை குறித்து நாம் நெய் மட்டும்தான் கேட்டிருப்போம். ஆனால் அவனை குறித்த செய்தி நாம் கேட்டிருக்க வாய்ப்பில்லை. அவனை குறித்து நாம் பிரசங்கங்கள் கேட்டிருக்க வாய்ப்பில்லை. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடு மரணத்தை கண்டு மனம் திரும்பி ஊழியக்காரனாய் மாறி இருக்கிறான் இந்த மல்குஸ். வாசிங்கள் லூக்கா 22வது அதிகாரம் 50-51 வசனங்கள். அந்தபடியே அவர்களில் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். அப்பொழுது இயேசு இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார். இந்த நிகழ்ச்சி நமக்கு எங்க நடந்த நிகழ்ச்சி? அந்த நிகழ்ச்சி எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். எங்க நடந்த நிகழ்ச்சி? கத்சமனை தோட்டத்திலே நடந்த நிகழ்ச்சி. பெரிய வியாழக்கிழமை இரவு நேரத்திலே நடந்த நிகழ்ச்சி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலே ஜெபித்து விட்டு அவர் அங்கே சீஷர்களோடு நின்ற வேளையிலே அங்கே ஒரு கூட்ட மக்கள் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கைது பண்ணுகின்றார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு கூட காணப்பட்ட பேதுரு கத்தியை எடுத்து ஒருவனை வெட்டுகின்றான். பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய காது வெட்டப்பட்டு விட்டது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனுடைய வெட்டப்பட்ட காது பகுதியில் தொட்டு அவனுக்கு புதிய காதை கொடுத்தார். அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலிலே செய்த அற்புதம் என்ன சொல்லுங்க? எல்லாருக்கும் தெரியும். என்னது? கானாவூர் திருமண இல்லத்திலே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். சின்ன பிள்ளைகிட்ட கேட்டாலும் தெரியும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு தன்னை ஒப்பு கொடுப்பதற்கு முன்னதாக கடைசியாக செய்த அற்புதம் என்ன சொல்லுங்க? நமக்கு அது தெரியாது. யாரும் பிரசங்கம் பண்ணல, யாரும் சொல்லி தரல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு தன்னை ஒப்பு கொடுப்பதற்கு முன்னதாக அவர் கடைசியாக செய்த அற்புதம், ஒரு புதிய காதை கொடுத்தார். யாருக்கு? மல்குசுக்கு. மல்குசுக்கு புதிய காதை கொடுத்து அங்கே ஒரு காது கொடுக்கும் அற்புதத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இதை நாம் அதிகமா சிந்திப்பதோ அதிகமா பேசுவதோ இல்லை. என்னை அதிகமாய் சிந்திக்க தூண்டின வசனம் யோவான் 18வது அதிகாரம் 10வது வசனம். வாசிங்கள். யோவான் 18வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்திலிருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்குஸ் என்று பெயர். லூக்காவுல விளக்கமா டீடைலா இல்ல, ஆனா யோவான் அதை சொல்லுகிற போது யார் வெட்டினது, யாருடைய கத்தி, யார் வெட்டப்பட்டது என்பதை மிக தெளிவாய் பெயரோடு சொல்லுகின்றார். வெட்டியவன் சீமோன் பேதுரு, கத்தி பேதுருவுக்குரியது, வெட்டப்பட்டவன் மல்குஸ். இந்த மல்குஸ் யாராயிருந்தான்? பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனாக இருந்தான். பிரதான ஆசாரியன் யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களிலே பிரதான ஆசாரியனாக இருந்தவன் காய்பா. அண்ணா அதற்கு முன்னால் இருந்த பிரதான ஆசாரியனான அண்ணாவனுடைய மருமகனாக இருந்தவர் தான் யாரு? காய்பா. இந்த காய்பாவினுடைய அரண்மனையிலே பிரதான வேலைக்காரனாக இருந்தவன் தான் யாரு? மல்குஸ். அன்பானவர்களே, இந்த மல்குஸ் யார் என்பதை கொஞ்சம் கூட நம்ம படிக்கணும். இவ்வளவு நமக்கு நார்மலா தெரிந்தது. ஆனால் இன்னும் ஆழமாக இந்த மல்குஸ் வெட்டப்படுவதற்கான காரணத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் இன்னும் ஆழமாக சென்றால் இந்த மல்குஸ் வெட்டப்பட்டதற்கான காரணத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, இவன் வேலைக்காரன் என்று சொன்ன உடனே நாம நினைக்க கூடாது நம்ம தோட்டத்தில் வேலை செய்யற வேலைக்காரன், நம்ம வீட்டில் கிளீன் பண்ற வேலைக்காரன் அப்படின்னு நினைக்க கூடாது. அதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் யூத கலாச்சாரத்தை அறிந்து கொள்ள வேண்டும். யூத கலாச்சாரத்தின்படி ஒரு அரண்மனையிலே வேலைக்காரன் என்பது அல்லது பிரதான ஆசாரியனுடைய அந்த அரண்மனையிலே வேலைக்காரன் என்பவனுக்கு, அந்த பிரதான வேலைக்காரன் என்பவன் பயங்கரமான பவர்ஃபுல் மேன், பயங்கரமான அதிகாரம் உள்ள மனிதன், அதிகமான உரிமைகள் உள்ள மனிதன். அதுக்கு சில எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஆபிரகாமனுடைய வீட்டு வேலைக்காரனாக இருந்தது யாரு? எலையேசர் என்பவன் ஆபிரகாமனுடைய வீட்டில் உள்ள அத்தனை உரிமைகளுக்கும் சொந்தக்காரன். ஒருவேளை ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறக்காமல் இருந்திருந்தால் அந்த ஆபிரகாமனுடைய சுதந்திரத்தை அனுபவிக்க கூடியவன் யாரு? எலையேசருடைய பிள்ளையும். ஆகவே நாம் நினைக்கிறபடி நம்ம ஊர்ல இருக்கிற வேலைக்காரன் அப்படின்னு சொல்லி இந்த மல்குஸை நீங்கள் புரிந்து கொள்ள கூடாது. போர்த்திபாரனுடைய இல்லத்திலே வேலைக்காரனாக இருந்தவன் யாரு? யோசேப்பு. போர்த்திபாரனுடைய அரண்மனையிலே வேலைக்காரனாக இருந்தான், பிரதான வேலைக்காரனாக இருந்தான் யோசேப்பு. அவனுக்கு அந்த போர்த்திபாரனுடைய அரண்மனையிலே அத்தனை அதிகாரங்களும் இருந்தது, அத்தனை உரிமைகளும் இருந்தது. அந்த உரிமைக்கு சொந்தக்காரன் தான் வேலைக்காரன், பிரதான வேலைக்காரன். அவன் யோசேப்பு சொல்லுகின்ற போது அழகாய் சொல்லுவா. இந்த போர்த்திபாரனுடைய மனைவியின் இடத்துல பேசுகின்ற போது சொல்லுவா, உன்னை தவிர இந்த அரண்மனையிலே அத்தனையும் எனக்கு உரிமை உண்டு, அத்தனைக்கும் நான் அதிகாரி, அத்தனைக்கும் நான் சொந்தக்காரன் என்று சொல்லுவதையும் நாம் படிக்கிறோம். ஆகவே இந்த கலாச்சாரத்தின் அடிப்படையிலே தான் இந்த மல்குஸை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இந்த காய்பாவினுடைய அரண்மனையிலே உள்ள எல்லா உரிமைக்கும்
சொந்தக்காரன் மல்கூஸ். அந்த காய்பாவனுடைய அரண்மனையிலே அவன் கொடுக்கிற அத்தனை அதிகாரங்களும் உடையவன் தான் யாரு? மல்கூஸ்.